Hey, hello friends, welcome to Pack Studio. நான் பூபாலன் முனுசாமி. இந்த வீடியோவில் build.gradle ஃபைல Groovy ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து Kotlin DSல மைக்ரேட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் பேச போகிறோம். எதுக்காக நம்ம இப்போ பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்கமிங் ஆண்ட்ராய்டு ஜிராஃப் இருக்குல்ல, அதில் இனிமேல் நீங்கள் எந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாலும் அது வந்து பை டிஃபால்ட்டாக உங்களோட பில்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து Kotlin மைக்ரேட் பண்ணி தான், அந்த Kotlin ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த build.gradle ஃபைல் பார்த்தீங்கன்னா Groovy அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எதாவது ஸ்கிரிப்ட் எழுதுனீங்கன்னா மேபி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்கிரிப்டில் எதில் அப்படின்னாக்கா ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் பேஜ் தான் இருக்கும். அது பை டிஃபால்ட்டாக வந்து Groovy அப்படின்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து Kotlin தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மைக்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் 8 ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த 8 ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 1, ஆட் parenthesis to மெத்தட் கால்ஸ். இதுக்கு முன்னாடி Groovy-லாம் பார்த்தீங்கன்னா மெத்தட் கால் பண்ணும்போது நீங்கள் parenthesis ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மெத்தட் நேமு ப்ளஸ் அதுக்கு தேவையான ஆர்குமெண்ட் இப்படி பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் Kotlin மைக்ரேட் ஆகும்போது இதுக்கு என்ன பண்ணணுனாக்கா மெத்தட் கால்ஸ் வந்து parenthesis போட்டு போடணும். அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. செகண்ட் வந்து ஆட் ஈக்குவல் சைன் டு அசைன்மெண்ட் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்கேஸ் வந்து உங்ககிட்ட வந்து அசைன்மெண்ட் என்னன்னாக்கா இங்கே கான்ஃபிகரேஷன் எஸ்டிகே இருக்குல்ல, இதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணுங்க. இது பராமீட்டர், இது வேல்யூஸ். ஓகே, ஸோ இது போல் வந்து Kotlin மைக்ரேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்ட்ரிங். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரிஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சிங்கிள் கோட்ஸ் அலோவ் பண்ணும். ஓகேவா, அதாவது Groovy வந்து சிங்கிள் கோட்ஸும் அலோவ் பண்ணணும், டபுள் கோட்ஸும் அலோவ் பண்ணும். ஓகேவா, ஆனால் வேறஸ் Kotlin பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி டபுள் கோட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஸோ எங்கெங்கே சிங்கிள் கோட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா டபுள் கோட்ஸை மாற்றணும். ஸோ அது வந்து ஸ்டெப் நம்பர் 3. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் இது போல் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னாக்கா டு ஆக்சஸ் த வேரியபிள் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், பிரேசஸ் போட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ டாலர் இதுக்குள்ளே வந்து பிரேசஸ் போட்டு இப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இது வந்து ஸ்டெப் நம்பர் 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேரியபிள் டிஃபைன் பண்ணும்போது Groovy-ல வந்து டெஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாக்கா Kotlin-ல வேல் ஆர் வேர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபிக்ஸ் பூலியன் ப்ராப்பர்ட்டி வித் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மினிஃபைட் எனேபிள்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு வச்சுருக்காங்க Groovy-ல. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான Kotlin-ஓட வேரியபிள்ஸ் என்னன்னாக்கா ஏதாச்சும் இது போல் வந்து பூலியன் வேரியபிள் வருதுனாக்கா நீங்கள் ஈஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூஸ் வந்து ஜஸ்ட் இப்போ மாற்றிட்டேனாக்கா ஸோ திஸ் இஸ் அ ஈக்குவல் வேல்யூ ஃபார் Kotlin அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் நீங்கள் லிஸ்ட் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை மேப் ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறீங்க Groovy-ல அப்படின்னாக்கா அதை நீங்கள் என்ன பண்ணனாக்கா அதுக்கு ஈக்குவலான Kotlin-க்கு ஈக்குவலான லிஸ்ட்டுக்காகவோ இல்லை மேப்புக்காகவோ கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த மைக்ரேஷனுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதை ரெஃபர் பண்ணி தான் இந்த டாக்குமெண்டேஷன் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதுதான் Groovy வே ஆஃப் டூயிங் த திங்ஸ். லைக் லிஸ்ட் இப்படி தான் போட்டிருக்காங்க. இது ஈக்குவலாக நம்ம வந்து Kotlin பண்ணோம்னாக்கா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அதே போல் மேப் வந்து இது போல் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க. இன்கேஸ் நம்ம Kotlin மைக்ரேட் பண்ணுறோம்னா இது ஈக்குவலாக இது வந்து இது மேப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபிகர் பில்ட் டைப். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா பில்ட் டைப் கான்ஃபிகர் பண்ணும்போது டீபக் ரிலீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ புதுசாக ஏதாச்சும் ஒரு பில்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஜஸ்ட் வந்து அந்த நேமிங் போயிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் இது வந்து Kotlin மைக்ரேட் பண்ணும்போது இது போல் வந்து அன்டிஃபைன் நேம்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் இதுன்னு போட முடியாது. அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு அந்த நேமிங்கை போடணும். பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு டிபக்கும் புலிஸும் கிடச்சிரும். பட் புது வேரியன்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா ரிஜிஸ்டர் வச்சு தான் க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னாக்கா ரீநேம் த பில்ட் ஃபைல். இங்கே வந்து .gradle இருக்குல்ல, இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் கேடிஎஸ் க்ரியேட் பண்ணோம்னா .kts ஆட் பண்ணும். build.gradle அப்படின்றது வந்து build.gradle.kts இது பண்ணோம்னா அது Kotlin ஃபைலை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ், ஜஸ்ட் 8 ப்ராசஸ். ஆனால் இதில் ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பில்ட் பண்ணுறீங்கனாக்கா ஈஸியாக பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட் மைக்ரேட் பண்ணுறீங்கனாக்கா லாட்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அந்த டிஃபிகல்ட்டிஸ் நான் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன் டூரிங் த மைக்ரேஷன் அப்படின்றத வந்து இங்கே போடுறேன். டாப் லெவல் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து சப் மாடல் கிரேடலுக்கு வந்து என்னால் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இது வந்து ப்ராஜெக்ட் லெவல் build.gradle. இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பில்ட் ஸ்கிரிப்ட் எக்ஸ்ட்ன்னு போட்டு இதுக்குள்ளே வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதெல்லாம் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் ஸ்க்ரீன் பண்ணாக்கா இது $1 வச்சு டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து வெரி ஈஸியஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட் என்ன Groovy. ஆனால் இதை Kotlin மைக்ரேஷன் பண்ணும்போது இங்கே டாப் லெவல் build.gradle ஃபைலில் நீங்கள் ஏதாச்சும் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும்
இங்கே சப் மாடல் வந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியல. அது ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸாக இருந்தது எனக்கு டூரிங் த மைக்ரேஷன். சாட் ஜிபிடியெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். சாட் ஜிபிடிலாம் என்ன சொல்லுதுனாக்கா, இது எனக்கு மைக்ரேட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட் ஜிபிடி கிட்ட கேட்டப்போ அது என்ன சொல்லிச்சுனாக்கா, ஜஸ்ட் எல்லாத்தையும் வந்து இந்த ரூல் வச்சு நம்ம சொன்னோம்ல, கன்வெர்ட் ரீப்ளேஸ் டெஃப் வித் வேல் அண்ட் வேர்ன்னு சொல்லிட்டு அந்த ரூல் வச்சு என்ன பண்ணிச்சுனாக்கா, இந்த டாப் லெவலில் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து கான்ஸ்டண்ட்டாக மாற்றிச்சு. வேல்னு சொல்லிட்டு மாற்றிச்சு. இருந்தாலும் என்னால் சம் மாடலாம் ஆக்சஸ் பண்ண முடியல டியூ டு சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு வச்சுங்க. ஸோ அதனால் வந்து ஐ வேஸ்டட் லாட் ஆஃப் டைம் டூரிங் திஸ் ப்ராசஸ் இட் செல்ஃப். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்ஸ்டன்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணது டாப் லெவலில் வந்து சப் மாடலுக்கு அப்படின்றதுலேயே நிறைய டைம் நான் வேஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஸோ டாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து சில கான்ஃபிகரேஷன் போகிறது மூலமாக அதை வந்து நம்ம வந்து ஃபர்தராக சப் மாடலுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டாமல் அப்படின்ற கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே. பட் நம்ம வந்து யூஸ் பண்ணதில்லை, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் புதுசாகவே இருந்தது. அந்த அப்ரோச் மூலமாக போகும்போது என்னால் வந்து ஈஸியாக டாப் லெவலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாட்டம் லெவல் லேயருக்கு வந்து என்னால் ஈஸியாக ப்ரொபகேட் பண்ண முடியுது. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் லெவலில் போய்டுங்க. இங்கே கிரேடல்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு டாமல் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோம். நான் இதில் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நான் செக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போது டாமல் ஃபைல் எங்கே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, கிரேடல் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே வந்து lips.version.toml அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, இந்த டாமல் ஃபைல் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னாக்கா, இதில் 4 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வெர்ஷன்ஸ், ரெண்டாவது லைப்ரரிஸ், மூணாவது பண்டல்ஸ், நாலாவது வந்து பிளகின்ஸ். வெர்ஷன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் டிஃபைன் பண்ண கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதாவது ஒரு நேம் வச்சுங்க, அந்த வெர்ஷன்ஸ் இங்கே வச்சுங்க, கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருங்க. இது வெர்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லைப்ரரிஸ். இந்த லைப்ரரிஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணது அப்படின்னாக்கா, உங்களோட நேமு, எந்த லைப்ரரியோ அந்த லைப்ரரியோட நேமு ப்ளஸ் அதனோட மாடல் வந்து இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து வெர்ஷன் நம்பரும் இங்கே கொடுத்துடலாம். ஸோ இங்கே மாடல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் லைக் திஸ் அப்படியே கொடுத்துருந்தாங்க. இது வந்து குரூப்பு, இது வந்து வெர்ஷன் நேம் சொல்லுவாங்க பை டிஃபால்ட்டாக. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அது ஆஸ் இட் இஸ் அப்படியே கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் குரூப் நேமாக செப்பரேட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிங்க. இங்கே ரெட்ரோஃபேக்ட் ஜேசன் பார்த்தீங்கன்னாக்கா, com.squareup.retrofactor அந்த குரூப்பு. அதுக்கப்புறம் கோலனுக்கு அப்புறம் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம், அந்த நேம் இங்கே கொடுத்துருப்போம். வெர்ஷன் நம்பர் வந்து என்னவோ அதை டேரெக்டாக இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிருப்போம். வெர்ஷன் நம்பர் வந்து டேரெக்டாக இங்கே போகும். ஸோ இது போல் வந்து உங்களுடைய ஒவ்வொரு லைப்ரரிஸும் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 1 by 1 ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதுதான் சின்டாக்ஸ். லைக் நேமு ஈக்குவல் டு சொல்லிட்டு குரூப்புன்னு சொல்லிட்டு இந்த கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து குரூப்பாகவும், அதுக்கப்புறம் வர்றது நேமாகவும், இந்த வெர்ஷன் ரெஃபரன்ஸ் வந்து version.refன் மூலமாக இந்த ரெஃபரன்ஸை வந்து டேரெக்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து இங்கே இருக்குது, அது வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பண்டல் கான்செப்ட் எதுக்குனாக்கா, ஒரு குறிப்பிட்ட லைப்ரரிஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் பண்ணுறோம்னாக்கா, அது மட்டும் ஆட் பண்ண முடியாது, அது கூட சேர்ந்து சில லைப்ரரிஸும் இன்பில்ட் ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெட்ரோஃபேக்ட் ஆட் பண்ணும்போது ரெட்ரோஃபேக்டாக ஆட் பண்ணும், அப்போ ஜிஎஸ்என் கன்வெர்ட்டரும் ஆட் பண்ணும், ப்ளஸ் லாகிங்காக OKHTP ஆட் பண்ணும். ஸோ ஏதாச்சும் ஒரு மாடல் எனக்கு ரெட்ரோஃபேக்ட் வேணும்னாக்கா, இது மூணுமே வில் கோ டுகெதர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 3 லைன் ஆஃப் கோட்ஸ் எழுதிட்டு போட்டிருப்போம். ஸோ அது போல் எது வந்து டுகெதராக வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஒரு பண்டலாக மாற்றிடலாம். ஸோ இது ரெட்ரோஃபேக்ட்னு சொல்லிட்டு இந்த மூணோட ரெஃபரன்ஸும் இங்கே போட்டுருவேன். ஃபர்ஸ்ட் இது இம்போர்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் வந்து இதையும் இம்போர்ட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வந்து இதையும் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்காக மூணுத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே வந்து போட்டுடுறேன், பண்டில் பண்ணிடுறேன். அதே போல் இல்ட்டு எங்காச்சும் நான் இன்ஜெக்ட் பண்ணணும், இன்ட்டு டிபெண்டன்சி ஆட் பண்ணோன்னாக்கா, எனக்கு வந்து இல்ட் ஆண்ட்ராய்டு வேணும், காமன் வேணும், நேவிகேஷனும் வேணும், கம்போஸும் வேணும். அதே போல் ஃப்ராக்மெண்ட்னாக்கா நேவிகேஷனும் வேணும். இது 4 சேர்த்து நான் இம்போர்ட் பண்ணணுன்னாக்கா 4 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குல்ல, அந்த 4 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை வந்து ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு வேரியபிளை வந்து நான் இது பண்ணது மூலமாகவே என்னால் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பண்டல் மட்டும் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். இம்ப்ளிமெண்டேஷன் lips.bundle.ilt இது இந்த ஒரு லைன் போகிறது மூலமாக இது என்ன பண்ணணும், இன்டர்னலாக இந்த லைப்ரரிஸும் ஆட் பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும், இதையும் பண்ணணும், இது பண்ணணும். இந்த 4 ஃப்ரேம் ஒர்க்ஸையும் இது என்ன பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 லைன் ஆஃப் கோட் வில் பி பிகம் எஸ் 1 லைன் ஆஃப் கோட். அந்த பண்டலோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா
அதே போல் நம்ம வந்து ப்ளக்கின்ஸ் வந்து மேலே ஆட் பண்ணுவோம்ல, இந்த ப்ளக்கின்ஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் நேம் கொடுத்துருங்க, என்ன ஐடி. இன்கேஸ் அந்த ப்ளக்கினுக்கு வெர்ஷன் இருந்தால் அந்த வெர்ஷன் நம்பரையும் இங்கே போட்டுக்கலாம். ஸோ அது போல் போகிறது மூலமாக ப்ளக்கின்ஸை வந்து டேரெக்டாக நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். இதை நான் இப்போதைக்கு அவுட் பண்ணி வச்சுருக்கேன், பட் ஐ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் இட் ஃப்ரம் இயர். ஸோ இந்த ஃபைல்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். இதுதான் கொஞ்சம் டிடிஎஸ் டாஸ்க். ஒன்ஸ் வந்து டாமல் ஃபைல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் கோட்ஸ் வந்து டபுள் கோட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறங்க. எதாவது மெத்தட் கால்ஸ்னு பார்த்து அதுக்கு வந்து ப்ராக்கெட் போட்டுருங்க. இதெல்லாம் மெத்தட் கால்ஸ் தான். எதாவது வந்து பேராமீட்டர்ஸும் அதுக்கெல்லாம் ஈக்குவல் போட்டு விட்ருங்க. இங்கே பேராமீட்டர்ஸ்லாம் ஈக்குவல் போட்டு விட்ருங்க. இது வந்து மெத்தட் கால்ஸு. ஸோ இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், எது மெத்தட் கால்ஸ் எது பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். அது ஈஸியாக உங்களுக்கு சொல்லிது எது மெத்தடு எது உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டு விட்டுலாம். நெக்ஸ்ட் வந்து இதையும் முடிச்சுட்டு டிபெண்டன்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்மளுக்கு டாமல் ஃபைல் இருக்கிறதுனால டாமல் ஃபைல்ஸும் பை டிஃபால்ட்டாக லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. lips.code.ktx இருக்குதான். இந்த code.ktx என்னென்ன அப்படின்னாக்கா, இங்கே போட்டு வச்ச லைப்ரரிஸில் வந்து நீங்கள் ஒரு நேம் கொடுத்துருச்சிங்களா, இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து ஐஃபன் போட்டு தான் போடணும், அண்டர்ஸ்கோரெல்லாம் போடக்கூடாது. ஐஃபன் போட்டிங்கனாக்கா எங்கெங்கே ஐஃபன் போடுறீங்களோ அங்கெல்லாம் வந்து டாட் வச்சு ரெஃபர் பண்ணிங்கனாக்கா இந்த வேல்யூஸ் வந்துடும். ஓகே, இந்த கோர் -KTX தான் வந்து code.ktx மாறும். அதே போல் தான் வந்து மெட்டீரியல் 3 இருக்குல்ல, மெட்டீரியல் 3க்கு நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்கன்னாக்கா கம்போஸ் -மெட்டீரியல் 3ன்னு வந்திருக்கும். அந்த ஐஃபன் வந்து டாட்டா கன்வெர்ட் ஆகிருக்கும். நீங்கள் வேணுமா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. கம்போஸ் -மெட்டீரியல் 3 இது எந்தெந்த லைப்ரரிஸ் டிபெண்ட்ஸ் இருக்கோ அதில் போட்டு விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் பண்டல் இன்போர்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த கம்போஸ் யூஐ நான் இன்டிகிரேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து 3 டிபெண்டன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகணும். ஸோ அதனால் அதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து கம்போஸ் யூஐ வேணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிவியூ பார்க்கறதுக்காக எனக்கு வந்து ப்ரிவியூ டூல்ஸும் வேணும், யூஐ டூலிங் ப்ரிவியூவும் வேணும். அதே நேரத்தில் எனக்கு வந்து நேவிகேஷன் பண்ணுறதுக்காக நேவிகேஷன் -கம்போஸும் வேணும். இது 3 சேர்த்து நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 சேர்த்து நான் பண்ணுறேன் பண்டிலாக மாற்றிட்டு அந்த பண்டில் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 3 அந்த 3 சிங்கிளாக இம்போர்ட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு நான் மோஸ்ட் எங்கே ஸ்ட்ரகிள் ஆனாக்கா இன்டர்னல் ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் லைக் திஸ்ன்னு கொடுத்துட்டேன். இது போல் கொடுக்கும்போது என்ன படிச்சுனாக்கா ரெஃபரன்ஸ் அதால் வந்து ப்ராப்பராக வந்து ரெக்டிஃபை பண்ண முடியல. இது எங்கே போய் தேடுதுன்னு தெரியல. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நம்ம தருவோம்ல ஜஸ்ட் வந்து நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். அதனால் வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஐ ரியலைஸ் தட் ஐ சப்போஸ் டு கிவ் த ப்ராஜெக்ட். இந்த ஆர்குமெண்ட்டில் வந்து ஜஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்குள்ளே வந்து ப்ராஜெக்ட் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து டிபெண்டன்சி வந்து கிளியர் பண்ணுது. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதான் நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ட்ரகிள் ஆன பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா will have to implicitly specify project for local project reference அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெர்ஷன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா lips.version compose version.get இது எப்படி இருக்குனாக்கா இந்த வெர்ஷனுக்குள்ளே அந்த பேரண்ட் மேலே வந்து 4 கான்செப்ட் சொன்ன டாமலில் வந்து வெர்ஷனுக்குள்ளே கம்போஸ் -version இருக்குன்னு நினைக்கிறேன். கம்போஸ் -version இருக்கும். இதை வேணும் அப்படின்னாக்கா .get கொடுக்கணும். .get கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து இங்கே அசைன் பண்ணணும். அங்கே இருக்க வெர்ஷன் நம்பர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். லைப்ரரிஸ் ஆக்சஸ் பண்ணலாம், இது போல் பண்ண முடியும். பண்டல்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், இது போல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஆசட்டிஸ் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஸோ இல்ட்டுக்கும் அதே கான்செப்ட் தான். பண்டல்ஸ் ஆக்சஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த KAPTக்கு வந்து இது போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து போட்டுருக்கேன். இது போல் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் ஃபைலை வந்து .KTSன்னு ரீநேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதே கான்செப்ட் தான். இது எல்லா ஃபைலையும் நான் மைக்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான PRோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த ஃபுல் ரிக்வெஸ்ட்டையும் நீங்கள் பாருங்கள். யூ வில் கெட் சம் ஐடியா அபவுட் இட். Otherwise, thank you for watching. Jai Hind.